அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ஆடிப்பெருக்கு, ஆடி 18 அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ரொம்ப அற்புதமான நாள். இன்றைய நாள் நம் செய்கின்ற செயல்கள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதன் அடிப்படையிலே நாளைய தினத்திலே நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் யாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம். நாளைக்கு என்ன வாங்கலாம், நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா 1 கிராம் அப்படின்னவே பயந்துடாதீங்க. 1 கிராம் வெள்ளி வாங்கிட்டு வாங்க, வீட்டில் வைங்க. கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் ஒரு சுபத்துவத்தை ஏற்படுத்தும். அதே போல் விவசாயத்திற்கு தேவையான விதைகள் வாங்குவதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா அந்த முளைப்பாரியெல்லாம் போட்டு விதையை சரி பார்த்துருப்பாங்க. அந்த விதைகளை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்ல விவசாய மகசூலுக்கு உதவும் அப்படிங்கிறத மனதில் வைக்க வேண்டும். வீட்டுக்கு வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மஞ்சள், அதே போல் விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்கிறது குங்குமம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ரொம்ப சிறப்பு. தவறாமல் வாங்க வேண்டியது அப்படின்னா கண்ணாடி வளையல்கள் வாங்கி கை நிறைய அணிந்துக்கலாம். அதே போல் கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு அந்த கண்ணாடி வளையலை தானமாக செய்யலாம். இதெல்லாம் சிறப்புங்க. அது போக மங்கள பொருட்கள் என்ன வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அது சோவியாக இருக்கலாம், சங்காக இருக்கலாம், அதே போல் நெற்கதிராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நம் வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், இன்று செய்யக்கூடிய தான தர்மம். நம்ம என்ன செய்கிறோமோ அது பெருகும். நம்ம மனசை சுத்தப்படுத்தி நாம் செய்கின்ற தானமும் தர்மமும் இந்த வாழ்க்கை நம்ம பிறந்திருக்கோம்ல, இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் தான தர்மம் செய்யுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், புத்தகங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க. அது வீட்டில் பெருகணும் இல்லையா? கல்வி செல்வம் அப்படிங்கிறது பெருகும் போது தான் மற்ற எல்லா செல்வங்களும் தேடி வரும். அப்போ குழந்தைகளுக்கு நல்ல புத்தகங்களாக தேடி இன்றைய தினத்தில் வாங்கி கொடுங்க. அது மறக்காமல் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். சரி, என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு பார்த்தா, வீட்டை காலி பண்ணுறது இன்றைய தினத்தில் பண்ண வேண்டாம். அவசியம் இல்லாத போது இன்றைய தினத்திலே கடன் வாங்க வேண்டாம். யார்கிட்டையும் போய் கையேந்தி இன்றைய தினத்தில் நிற்க வேண்டாம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைய நாளில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வளைகாப்பு பண்ணலாமே தவிர மற்ற விஷயங்கள், அதாவது ரொம்ப ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கும் போது வளைகாப்பை தள்ளி போடலாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து இறைவனின் நினைவிலே இறைவனை போற்றக்கூடிய நாளாக, வழிபடக்கூடிய நாளாக இது அமையும் பட்சத்தில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மறந்துட வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆடி 18க்கு குடும்பத்தோட ஆற்றங்கரைக்கு போங்க. அதுவும் இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கை கொண்டாடுவாங்க. காவேரியில் 2 கரைக்கும் அந்த தண்ணீர் நிரம்பி ஓடும். இந்த வருஷம் ஓடுது, நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. நிறைய தண்ணி அதில் ஓடுது. அப்போ அந்த தண்ணீர் ஓடும் பொழுது நமது வாழ்க்கை ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த வருஷம் விவசாயம் சிறப்பாக இருக்க போது, எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் அது இருக்கும். அப்போ குடும்பத்தோடு போய் அங்கே ஆற்றங்கரை ஓரத்தில் அம்பிகை வீட்டு இருப்பாங்க. அங்கே எல்லா இடத்துலையும் அம்பிகைக்கு பூஜை நடக்கும். மஞ்சளால், சந்தனத்தால், இந்த மாதிரி பல்வேறு திரவியங்களால் பூஜை நடக்கும். நம்மளால் முடிஞ்ச திரவியங்களை அங்கே வாங்கித்தாங்க அபிஷேகத்துக்கு. அதே போல் இப்போ சாப்பாடு கிளறி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா குடும்ப சகிதமாக போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆற்றங்கரை ஓரத்துலேயே அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுவாங்க. இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி சாப்பிடும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது சொல்லில் மாளாதது. கிடைத்தற்கரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா அதை சொல்லலாம். குடும்பத்தோடு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அமைதியான சூழ்நிலையில் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு பேராற்றலை நமக்குள் உண்டு பண்ணும். மகிழ்ச்சி, அவ்வளோதான், வேற என்ன போய். அப்படி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை, அந்த ஞாபகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முடிஞ்சால் வழிபாடு செய்யுங்க. காவேரி தாய்க்கு வழிபாடு செய்யுங்க. ஆற்றுக்கு போயோ அல்லது வீட்டிலிருந்தோ பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மறந்துடாதீங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.